இப்போ வந்து தக்காளி எடுத்துட்ருக்கோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து எடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான் வாங்கியாச்சு. இப்போ அரிசி தேவை கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது. அதனால் அரிசி வந்து சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்கணும். அதான் போயிட்டுருக்கு. ஒரு அடியாக வாங்கி முடிச்சுட்டு திரும்பி போயிட்டுருக்கோம். அரிசி போட்டாச்சு. இதோ சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான். புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிட்ருக்கு. அப்பா கலரி விடலாம். இந்த உருளைக்கிழங்கு உரிச்சிட்ருக்காங்க. உரிச்சிட்ட பிறகு பொரியல் பண்ணிடுவாங்க. பிரைஸ் லார்ட். தேர்ட் டே வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போனோம். அதுவும் எங்களுக்கு சடனாக தான் பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டே வந்துட்டோம். திரும்பி நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம். சரி, மறுநாள் வந்து 4th டே வந்து மீண்டும் நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே போகலான்னு போனோம். சடனாக வந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு ஓல்டேஜ் ஹோம் வந்து தெரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் அந்த ஹோமுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பேசி ப்ரே பண்ணி ஆண்டவர் பற்றி சொல்லி நாங்களும் அந்த டைமில் என்ஜாய் பண்ணோம். அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க தனிமையாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் போனோடனே அவங்க ஹாப்பியாக எங்ககிட்ட ஜாலியாக பேசி அவங்களோட இதுவெல்லாம் ஷேர் பண்ணாங்க. நாங்களும் ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபீட் த ஹங்க்ரி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் December 3 ஆரம்பிச்சிருக்கிறோம். பசியாக இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்குற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்குரிய அப்டேட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். அந்த வீடியோ December 3 ஃபர்ஸ்ட் டே நம்ம சர்ச் பிள்ளைங்க போய் பசியாக இருக்கிறவங்களெலாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க. இங்கே சர்ச் கிச்சன்லேருந்து சமைச்சோம். செகண்ட் டே வந்து நிஷிந்தா போனோம். ஸோ நிஷிந்தா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நிஷிந்தா உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ப்ரைஸ் காட். ஃபர்ஸ்ட் டே நானும் நிஷிந்தாவும் போயிருந்தோம். சாப்பாடு பாக்கெட்லாம் பேக் பண்ணி கேரி பண்ணி வண்டியில் எடுத்துகிட்டு போனோம். ஸோ யாரோ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ஓல்டேஜ் ஹோம் நம்ம கண்ணில் மாட்டிச்சு அன்னைக்கு. ஸோ அங்கே போனோம். அவங்க போய் ஃபுட்டு கொடுக்கான்றதை செஞ்சார். ப்ளஸ் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அவங்க கேட்டோம். ஸோ தே allowed us to spend time with them. அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி அவங்க கூட ப்ரே பண்ணி அந்த சந்தோஷமான ஃபேஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வர ஆண்டு உதவி செஞ்சார். ஸோ ப்ரேஸ் காட். டெய்லி அப்டேட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. பார்சலும் பண்ணிகிட்ருக்காங்க. பார்சலும் முடிஞ்சிடுச்சு. கேட்டிங்களா? இது ஒரு நல்ல தொடக்கம்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா மெடோக்கு கத்தர் இந்த விஷனை கொடுக்கும்போது ஃபீடிங் பீப்புள் நிறைய பேர் ஓரமாக பிரிட்ஜு கீழேயும் ரோட்டு ஓரமாகவும் அநேக வீடுகள்லையும் கூட இந்த மாதிரி போய் ரீச் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. நம்மளை தேடி யாரோ ஒருத்தர் வர்றாங்க. என்ன நாங்கள் இதில் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்னா, கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார். இதான் செய்தி. உங்களை தேடி வர்றார், மீண்டும் மீண்டும் உங்கள் மீது அன்பு காட்டுகிறார். நிறைய பேர் எங்களோட கூட சேர்ந்து வந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கும் அவங்க ஆசையை தெரிவிச்சாங்க. வருவாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் சுகமாவார்கள், பலனடைவார்கள். சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு கூட சுகம் உண்டாக கடவுதாக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். நான் உங்களை அழைக்கிறது எதுக்குன்னா, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஒரு நாள் அப்படின்னா, ஒரு நாள் வாங்க, வந்து எங்களோட கூட நாம் போய் அவங்கக்கிட்ட சாப்பாடு கொடுக்கலாம். அல்லது ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா வாலண்டியர் பண்ணுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, காய் வெட்டுறதுக்கு வாங்க. அல்லது தூரத்தில் இருக்கிறீங்க, பார்ட்னர் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபுட்டுக்கானதை அல்லது ஸ்டாஃப்ஸ்க்கானதை சென்ட் பண்ணுங்க. இணைஞ்சு நம்ம இந்த காரியத்தில் நம்ம இதை செய்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். தொடர்ந்து செய்வோம். காட் பிளஸ் யூ. நேற்று இந்த மாதிரி தான் பார்சல் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கு வந்து தேவன் வந்து யாரை காமிக்கிறாரோ அவங்களுக்கு வந்து கொடுப்போம்.